guys, நான் சின்ன வயசில் நேஷ்னல் ஜியோகிராஃபி அப்புறம் டிஸ்கவரி சேனலில் பார்த்தேன் இடம் எல்லாம் நான் இப்போ லைவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் guys. வேறு லெவல் என்ன செய்யணும் எனக்கு ஒரு தனி ஃபீலிங் ஆகிடுறது guys. நான் இப்போ வேர்ல்டுலேயே கூலஸ்ட் ஸ்பேஸில் வந்து ஹெலிகாப்டர் ரைடு போக போகிறேன், அதுவும் இந்த கிளேசியருக்கு டாப்பில். லைஃப்பில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஹெலிகாப்டரில் போகிறது. நல்ல ஃபன்னாக இருக்க போகுது guys. இந்த வீடியோ மறக்காத ஃபுல்லாக பாருங்க. guys, இந்த ஹெலிகாப்டரில் மேக்ஸிமம் போகிறது 6 people. அது வெயிட்டை பொறுத்து தான். இந்த டூரோட டூரேஷன் வந்து 3 ஹவர்ஸ்க்கு மேலே. இப்போ நம்ம மண்ணோட டாப்பில் போய் அங்கே இந்த கிளேசியரை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரிப்பு போகிற முன்னாடி பாடி வெயிட்டை நான் செக் பண்ணணும். இப்போ வெயிட்டை நான் செக் பண்ண போகிறேன். வெயிட்டு செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சேஃப்டி ப்ரீஃபிங். இது வந்து டிவியில் வந்து ஒரு 15 மினிட்ஸுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். கைஸ், தான் கிளேசியரில் போட்டு நடக்கிற இவ்வளோ ஷூ. இந்த ஷூக்கு பின்னாடி வந்து ஸ்க்ரூ மாதிரி நான் ஸ்லிப் ஆகாது இருக்குது. கைஸ், ஃபைனல் ஸ்டெப்பாக வந்து லைஃப் ஜாக்கெட். இந்த லைஃப் ஜாக்கெட் வந்து நம்ம ஹெலிகாப்டரில் என்ட்ரு ஆகும்போதும் சரி, அப்புறம் கிளேசியரை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது சரி, மேனட்டரி இந்த லைஃப் ஜாக்கெட் வந்து. கைஸ், நாங்களாம் சேர்ந்தா எனக்கு இப்போ போகிறோம். ஓகே, he's a YouTuber, professional YouTuber, so he have all the videos. I know, you look serious, like from the way out there, even you get so. கைஸ், நாங்கள் 6 பேர் தான் சேர்ந்தா What's going to happen is we're going to put நம்பர் 4, நம்பர் 3, நம்பர் 1 and 2. டிபெண்ட் த வெயிட். அவங்க வந்து நம்பர் 1, நம்பர் 2ன்னு சொல்லி லைனாக ஹெலிகாப்டரில் என்டர் பண்ணுவாங்க. அந்த லேடி தான் எங்களுக்கு பைலட். அவங்க என்னன்னா, நான் ஃபஸ்ட்டு போய் ஹெலிகாப்டரில் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களை விட்டு கைஸ், எனக்கு பைலட் பக்கத்துலேயே ஃப்ரெண்டு சீட்டு கிடச்சது. ஃபஸ்ட் டைம் ஹெலிகாப்டரில் போகிறதுனால கொஞ்சம் ஜர்க்காக தான் இருந்தது. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன். நம்ம இந்த ஃபேமிலியோட தான் இன்றைக்கி போய் கிளேசியரை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்றைக்கி நல்லா ஃபன்னாக இருக்க போகுது கைஸ். டேக் ஆஃப் ஆனதுலேருந்து மெயின் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ் ஆகும். அந்த 25 மினிட்ஸும் இந்த டாப் மவுண்டனோட வியூஸும் சரி, இந்த லேக்கோட வியூஸும் சரி, வேறு லெவலுக்கு கைஸ். நோ வேர்ட்ஸ். நீங்களே ஜஸ்ட் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம போகிற ஸ்பாட்டு ஆஃப் லேக் வந்து ஃப்ரீஸாகி கிளேசியராக இருக்குது. ஆஃப் லேக் வந்து மெல்ட்டாகி ஃபுல்லாக வாட்டராக இருக்குது. டுவெண்ட்டி 5 மினிட்ஸ் ஃப்ளைக்கு அப்புறம் ஃபைனலி ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. அப்போ தான் நான் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து கிளேசியரில் எடுத்து வச்சேன். Uneven terrain, so be really mindful of your step when you're taking photos and videos. Be still. இந்த பிளேஸ் ஏதோ பார்க்குறதுக்கு நாம் விண்வெளியில் வந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சோம். அது மட்டும் இல்லாத நம்ம நடக்கும்போது அதே மாதிரி தான் ஃபீல் ஆகும். கைஸ், செம தனப்படுறது. நான் இதுக்கு முன்னாடி அலாஸ்கா வரும்போது கீழே இருந்தால் மவுண்டன் மேலே ஸ்னோவை பார்த்தது. இப்போ மவுண்டனில் வந்து கிளாசியரில் இப்போ நான் நடந்துடுறது. ஓ மை காட், உண்மையில் இது எனக்கு கனவு போல இருக்குது. நம்ப முடியல. இதுதான் சுற்றி ஐஸ். So up in that ice field, they get a bunch of snow during the winter as
well as during the summer as well. Due to its elevation, that snow doesn't melt, so the next year they get more and more and more, and due to its own weight, it gets... Guys, நான் சின்ன வயசில் நேஷ்னல் ஜியோகிராஃபி அப்புறம் டிஸ்கவரி சேனலில் பார்த்த இடம் எல்லாம் நான் இப்போ லைவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிருந்தேன் guys. வேறு லெவல் என்ன தெரியும், எனக்கு ஒரு தனி ஃபீலிங் ஆகிடுறது. இந்த டூரு தலைவர் இல்லைன்னா கண்டிப்பாக நடந்திருக்காரு. தலைவர் ரெக்கமெண்ட் பண்ணி தவிர நான் இந்த டூருக்கு வரையே வச்சேன். வந்ததுக்கு ஓகே guys, வேறு லெவல். யாருக்கும் வராங்க மறக்காத இந்த கிளேசியர் டூரை ட்ரை பண்ணி எத்தனை ஓகே லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் இந்த கிளேசியர் டூர் பண்ணேன். பக்கெட் ஸ்டார்ட் பண்ணி அலாஸ்காவில் ஆகஸ்ட் வந்து சம்மர் சீசன். ஸோ கிளேசியர் மில்டாவி இது மாதிரி நிறைய பள்ளத்தாக்கு இருக்கிறத நீங்கள் கிளேசியர் டாப்பில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாத கிளேசியரை எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு ஆகஸ்ட் வந்து ஒரு பர்ஃபெக்டான மந்த். கைஸ், ஒன்று நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணுங்கள், ஸ்னோ வந்து வேறு, கிளேசியர் வந்து வேறு. ஸ்னோ வந்து நம்ம வாயிலே வைக்கக்கூடாது, ஆனால் கிளேசியர்லேருந்து மில்ட்டாகி வர தண்ணி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அது வந்து வேறு லெவலில் இருக்கும். நான் ட்ரை பண்ணேன், வேறு லெவலு கைஸ். கைஸ், டைமாக நல்லா கோல்ட் டவுன் ஆகிடுது. இல்லாத கிளைமேட் வேறு சேஞ்ச் ஆகிட்டு தண்ணியாக இருந்தது இப்போ கைஸ். இந்த ஒரே நாளில் 2 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு பண்ணியாச்சு. ஒன்று ஹெலிகாப்டர் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அது இல்லாத லைஃப்பில் ஃபஸ்ட் டைமு வேர்ல்டுலே பிக்கஸ்ட்டு கிளேசியரையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு கைஸ். எந்த லைனில் அப்படி ஒரு ஹெலிகாப்டரில் இவ்வளோ அலோவ் பண்ணாங்க, அதே சேம் லைனில் இங்கேருந்து போகிறதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். சேம் லைனில் அலோவ் பண்ணாங்க முன்னாடி. நம்ம ஹெலிகாப்டர் அங்கேருந்து வர நம்ம இந்த ரைடை ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த பைலட் வேறு, அப்புறம் இங்கேருந்து ரிட்டன் போகிறதுக்கு இங்கேருந்து வந்த பைலட்டு வேறு. அது மட்டும் இல்லாத இங்கேருந்து ரிட்டன் போகும்போது நம்ம வந்து டிஃப்ரெண்ட் வேயில் போவோம். ஸோ அந்த வியூஸும் வேறு லெவலில் இருக்கும். காய்ஸ், நம்ம அங்கேருந்து வந்த வியூஸை விட நம்ம ரிட்டன் போகிற இந்த வியூஸ் வந்து வேறு லெவலு. அது மட்டும் இல்லாத இந்த ஹெலிகாப்டர் உள்ளாடி இருக்கிற எல்லா கம்யூனிகேஷன் வந்து நம்ம இருக்க மைக்கு அப்புறம் அந்த ஹெட்ஃபோன் உள்ளாடி தான் நம்ம எல்லா கம்யூனிகேஷனும் இருக்கும். அப்புறம் இந்த ஹெலிகாப்டர் டூர் சரி, கிளேசியர் சரி, ஒரு அடிப்பொலி வேறு லெவலு அட்வென்ச்சர். ஏன்னா எல்லாமே புதுசு புதுசாக இருக்கும். ஸோ ஜீரோ போரிங் காய்ஸ். அப்புறம் இந்த வீடியோ பார்த்த மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் அடிப்பொலி வீடியோஸ் எல்லாம் வரும். ஓகே.